ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் வாங்கணும் அப்படின்னா, அதில் நிறைய ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஜூஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதுலேயே நம்மளோட பீட்ரூட் வந்து வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. அதனால ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் அந்த பீட்ரூட்டோட கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.